பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் முதல் 6ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த நாளிலும் நாம் தியானிக்க சர்வம் தேவன் நமக்கு கிருபையை பாராட்டுவாராக. இந்த சங்கீதம், முதலாம் சங்கீதம், இந்த சங்கீத புத்தகத்துக்கு ஒரு முன்னுரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 வகைப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கை முறை குறித்து இந்த சங்கீதம் தெரிவிக்கிறது. நீதிமானுடைய காரியங்கள், அதே வேளையிலே துன்மார்க்குடைய காரியங்களும் இந்த சங்கீதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வேறுபாடு இங்கே தெளிவாக காட்டப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? துன்மார்க்குடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீதிமான் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷனா இருப்பான். நீர்க்கால்களின் ஓரமாய் விடப்பட்டு தன் காலத்தில் தன் கடியை தந்து இலையுதிரா இருக்கிறதான மரத்தை போல் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மை நீதிமானாக்கி நம் செய்கைகளெல்லாம் உறுதிப்படுத்துவாராக. துன்மார்க்கர் அப்படி அல்ல. அவர்கள் ஆலோசனை நடக்க மாட்டார்கள். பாவியின் வழியிலே அப்படியாயே பாபியின் வழியை தெரிந்து கொள்வார்கள். பரியாசக்காரராக இருக்கும் அப்படி இருப்பார்கள். காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். நியாய தீர்ப்பிலே பாபிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலைநிற்பதில்லை. தேவனாக தாமே நீதிமானின் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நமக்கு தருவாராக. 2வது சங்கீதத்திலே இங்கே 4 பகுதிகளை நாம் காண முடியும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவருக்கு விரோதமாக இவ்வுலகத்தின் மக்களும் ராஜாக்களும் எழும்பி சொல்லுகிற காரியங்கள். அதே வேளையிலே இங்கே உலகத்தாரின் தவறான முயற்சிகளை தேவன் பரியாசம் பண்ணுகிறதையும் இந்த சங்கீதத்தில் காண முடியும். 3வதாக பிதாவாகிய தேவன் தம்முடைய நேசகுமாரனை அனுப்புவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை நாம் காண முடியும். கர்த்தருக்கு உண்டாவதாக. அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியானவர் சங்கீதக்காரர் மூலமாக சர்வ தேவனுக்கு முன்பாக மனித இனம் ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும், தேவனுடைய அந்த பயங்கரமான நியாய தீர்ப்பு வரும் முன்னே அவரிடம் அடைக்கலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் வற்புறுத்துகிறதை இந்த சங்கீதத்திலே நாம் காண முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற மனுஷர் யாவரும் பாக்கியவான்கள். 3வது அதிகாரம் தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடிப்போகையிலே பாடப்பட்டதான சங்கீதம். இங்கே தேவனிடத்திலே ஏறடிக்கிற ஒரு புலம்பலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக நெருக்கங்கள், அநேக பாடுகள், வேதனைகள் ஊடாக செல்கின்ற ஒரு மனிதனுடைய புலம்பலை இங்கே நாம் காண முடியும். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்பீர்கள் அநேகர். ஆம், அன்பட்ட இந்த காரியங்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவனோ தன் பிள்ளைகளுக்கு அவர் கேடகமும் மகிமையும் ஆனவர்
என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தாவே, நீர் கேடகம் என் மகிமையின் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு வேண்டிய பாதுகாப்பை தருகிற கேடகமா இருக்கிறார். மகிமையை வெளிப்படுத்துகிற உன்னத தேவனான கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற தேவன். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. எனவே நான் எவ்வளவு காரியங்கள் எழுந்தா இருந்தாலும் நான் படுத்து நித்திரை செய்வேன் என்பதை நான் பிழைத்துக் கொண்டு கர்த்தர் என்னை தாங்குகிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. 4வது சங்கீதத்திலே துன்ப நேரத்தில் தேவன் எப்படிப்பட்டவர்களுக்கு செவி கொடுக்கிறார் என்று சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. தேவனை பற்றி நம்பிக்கையில் தனிப்பட்ட முறையில் தேவனோடு தொடர்பு கொண்டிருத்தல் வேண்டும். தேவனுடைய உதவியை நாம் ஆவலோடு தேட வேண்டும். தேவ பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை முறையை அனுசரிக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி காட்டுகிறது. அவரை நோக்கி கூப்பிடும்போது சமயம் வேண்டாம். ஆண்டவர் தாமே நம்ம சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். 5வது சங்கீதத்திலும் அப்படியாக ஒரு விண்ணப்பமாய், தாவீதின் விண்ணப்பமாய் இங்கே கொடுக்கப்பட்டு, கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். தன் முழு இதயத்தோடு தேவனை தேடுவதற்கு உறுதியாக தீர்மானம் கொண்ட தாவீது தன்னை 3 காரியங்களுக்கு அர்ப்பணித்துக் கொள்கிறார். தேவன் சத்தத்தை கேட்பார். அதே வேளையில் காலையில் அதிகாலையில் எழும்பும்போது கிருபையோடு அந்த தேவன் சத்தத்தை அந்த பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபத்திற்கான பதில்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும். இங்கு 6வது சங்கீதத்திலும் மனஸ்தாப சங்கீதம். சில பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அன்றனை குணமாக்கும், என்னை விடுவியும், நான் பெருமூச்சு நிலைத்து போனேன் என்று சொல்லி விண்ணப்பத்தது. வாசலும் தேவன் நம்மோடு நம்மை நடத்துவாராக, மகிமை காண பண்ணுவாராக. ஆமென், ஆமென்.